கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான மத்தியான வேளையிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இங்கே வந்து உங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக நெல்சன் ஐயா, தலைமை போதர் நெல்சன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வெஸ்லி ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் எங்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு சிறு பூச்சியாக உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஐயா சொன்னதுபடியாக நாங்கள் 1980 நாங்கள் விட்டல்நாயக்கன்பட்டி என்கிற பகுதியில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் அங்கே ஆசிரியராக ஒரு சிஎஸ்ஏ ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே அங்கு ஐயா அவர்கள் மிஷினரியாக வந்தார்கள். அப்பொழுது வந்த பொழுது அவர்களோடு கூட நாங்களும் ஒரு சகோதரராக இணைந்து நாங்கள் அவர்களோடு கூட இருப்போம். ஐயா அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் போவாங்க. அப்போ ஐயா தனியாக தான் வந்திருந்தாங்க. வில்லேஜஸ்க்கெல்லாம் போவாங்க. அவர் கூட நான் பை தூக்கிட்டு போவேன் 40 வருடங்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளில் அவருடைய ஆலயத்தில் வந்து அவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய தீர்மானங்கள் அனாதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை இப்படியாக வருவோம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் அவர் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அதுவும் இல்லாமல் நாங்கள் அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறும் பொழுது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நாட்கள் என்பது இப்பொழுது நினைத்தாலும் அதை கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நாட்கள். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும் அவர்கள் வந்து அங்கே ஊழியம் செய்வார்கள். குறிப்பாக அந்த விட்டல்நாயக்கன்பட்டி சபை என்பது சற்று மாறுபட்ட ஒரு சபை. அங்கே எப்படி என்று சொன்னால் ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஈஸ்டர் ஃபங்க்ஷனுக்கும் அங்கே என்ன செய்வார்கள், சினிமா பாட்டு வைப்பார்கள். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல கிறிஸ்தவ பாட்டு பாடுவாங்க. தாசரை தரணி அன்பாயிலிருந்து தொடங்கும். ஒரு அரை மணி நேரம் போட்டதுக்கப்புறம் சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாட்டில் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஒரு முறை வந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் வரப்பே தூரத்துலேயே அவருக்கு சினிமா பாட்டு கேட்டுருச்சு. அவங்க சைக்கிளில் தான் வருவாங்க. அந்த பாட்டு பாடிட்டு இருந்தவொடனே நேராக வந்தாங்க. நேராக சர்ச்சுக்குள்ளே போனாங்க. போய் சொன்னாங்க, இப்போ நீங்கள் இந்த பாட்டை நிறுத்துறீங்களா இல்லையா? அங்கே ஊரில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாலிபர்கள், சற்று சிறிது முரட்டு வாலிபர்கள். அவங்க சொன்னாங்க, இது வந்து எங்களுடைய பாரம்பரியம், நீங்கள் இதை மாற்றவே முடியாது, நாங்கள் வந்து சினிமா பாட்டு போட்டு தான் ஆவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, இந்த நாளில் இந்த சர்ச்சில் வந்து ஒரு பணமே விழுந்தாலும் சரி ஒரு சினிமா பாட்டு பாடாது அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்ட், ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும், அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயத்திலே ஒரு சினிமா பாட்டு போடுவதே இல்லை, ஆண்டவருடைய பாட்டைத்தான் போடுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மாற்றம் பாருங்கள். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன். எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் நிற்கின்ற பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் அதை செய்வோம் என்று சொல்லி நாம் நிலை நிற்கும் பொழுது, கர்த்தர் அந்த தீர்மானத்தோடு கூட இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாக ஆண்டவருக்காக செய்வீங்களா? இந்த பாதி கை தான் மேலே போகுது. ஹல்லேலூயா. உற்சாகமாக செய்வோம். சரி. அப்படின்னா நல்ல சின்ன பிள்ளைங்களாம் வந்து நல்லா மனப்பாட வசனமெல்லாம் சொன்னாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்களெல்லாம் நம்ம மனப்பாட வசனம் படிக்க சொல்கிறோம். நம்ம பெரியவங்க மனப்பாட வசனம் படிக்கிறோமா? பிரதர், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க வேலை இல்லைங்களா? இல்லை, நீங்களும் பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் அந்த வேத வசனத்தை படிக்கின்ற பொழுது பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? ஏதாவது ஒரு சோதனைக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது அந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசும். அந்த வேத வசனம் நம்ம இந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்யும்? விடுவிக்கும். அப்பொழுது நாம் நினைப்போமா, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்து அந்த பாவத்தில் விழாதபடி ஆண்டவர் என்னை காத்து கொண்டார் என்று சொல்லி. எனவே வேத வசனம் சின்ன பிள்ளைங்களுக்கு மாத்திரமல்ல, பெரியோர்களாகிய நமக்கும் தான். எங்கள் வீட்டில் அதுதான். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தப்போ நாங்கள் அவங்களுக்கு அந்த மனப்பாட வசனம் ஒரு வாரமும் அவங்க மனப்பாட வசனம் சொல்லணும். அவங்களோடு கூட நாங்களும் சேர்ந்து அந்த மனப்பாட வசனத்தை படித்து வருவோம். எனவே
ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும் எப்பொழுதும். அல்லேலூயா. படிப்பீங்களா? அப்பவும் பாதி கை தான் மேலே போகுது. படிப்பீங்களா? அல்லேலூயா. உற்சாகமாக நாம் சொல்ல வேண்டும். சரி, நாம் கர்த்தர் அருமையாக 22 ஆண்டுகளை முடித்து 23ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதற்காக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதான் 23ஆம் சங்கீதம் நம்ம வாசித்தோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் ஐயாவுக்கு இன்றைக்கு பர்த்டே கூட. ஹாப்பி பர்த்டே ஐயா. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து. ஹாப்பி பர்த்டே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பல ஆண்டுகள் உங்களை ஆசீர்வதித்து வல்லமையாய் வழி நடத்துவார். அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஐயாவுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்துகிறார். விசேஷமாக வட இந்தியாவில் எங்களை அங்கு செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். நாங்கள் எல்லோரும் அங்கு சென்று அவர்கள் ஊழியத்தை பார்த்து அவர்களோடு கூட தங்கி இருந்து நாங்கள் வந்தோம். அம்மா எங்களை மிகவும் மற்றமாக கவனித்து கொண்டார்கள். நன்றாக எங்களோடு கூட இருந்து அவர்களை ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்து வந்தார்கள். நீங்கள் யாராவது அங்கே போகணுன்னு அவங்களோட கூட யாராவது போயிருக்கிறீங்களா? வெரி குட். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுவோமா? ஒரு 2 பேர் போயிருக்கிறாங்க. வெரி குட். நம்ம போகணும். அந்த மாதிரி வட இந்தியாவில் அந்த ஊழிய பகுதியில் நம்ம போய் நின்று அவங்களோட கூட சேர்ந்த சாப்பாடு தண்ணி படுக்கிறது கூட ஒன்றும் சரியான ஒரு வாய்ப்பு இருக்காது. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும். சரி, நாம் அதிகமான நேரம் ஆகின்றபடியால் நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 2:18. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, அருமையான நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களை கற்றுத்தரத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களை தாழ்த்தி கொடுக்குற ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத அற்புதம் தூசியுமாய் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் கிருபையாய் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் ஒரு முறை வாசிப்போம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேங்க்யூ. இந்த பகுதி நமக்கு ஒருவேளை தெரிந்த பகுதி தான். இது நெகேமியா புத்தகத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். அந்த வேதத்தில் நாம் அநேகமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். மோசையை பார்க்கிறோம். யாராவது பேர் சொல்லுங்கள், யார் மோசை? நீங்கள் அது மாதிரி ஆண்டவர் வேதத்தில் பல லீடர்ஸ் எழுப்புனாங்க. ஏதாவது ஒரு லீடர்ஸ் பேர் சொல்லுங்களேன். யோசுவா, வெரி குட். யார்? சொல்லுங்க. தானியேல், கிதியோன், வெரி குட். அப்புறம் எஸ்ரா, தெபோரா, தாவீது, அப்புறம் சிம்சோன், சாமுவேல், வெரி குட். உங்களுக்கெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கு. வெரி குட். ஹல்லேலூயா. இது போல் இந்த நாளிலே நாம் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். நெகேமியாவுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நாம் பார்ப்போம். அந்த நெகேமியா என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்? பானபாத்திரக்காரர். பானபாத்திரக்காரர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ராஜாவுக்கு ராஜா என்ன செய்வார், அவர் சாப்பாடு சாப்பிடுவார். அந்த சாப்பாடை அவர் சாப்பிட்றதுக்கு முன்னால் அவர் என்ன செய்யணும், அதை சாப்பிட்டு பார்த்து அவங்க என்ன செய்யணும், இதில் யாரும் விஷம் கலக்கலை, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். அதாவது இந்த நாட்களிலே நாம் பார்ப்போம்னு சொன்னால் இந்த பிளாக் கமாண்டோஸ் சொல்லுவாங்கள்ல, பிளாக் கமாண்டோஸ், அதாவது எப்போவுமே அந்த தலைவர்களை சுற்றி இருப்பாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் ராஜாவினுடைய அரண்மனையிலே அவருக்கு வேலை. அந்த அரண்மனையில் வேலை என்பதனால அவருக்கு ராஜா மிகவும்
ஏன்னா ராஜாவுடைய காரியம் என்பதனாலே அவர் ராஜாவுக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கக்கூடியவராக இருந்தார். சரி, அப்படியாக அவர் இருக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது அந்த நாட்களுக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாக பல காரியங்கள் நடந்து வந்தது. அதாவது கிபி 1586 அந்த தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் எடுத்துக்கொண்டு பாபிலோன் சென்று விட்டார்கள். பாபிலோன் சொன்னால் இந்த நாளில் இருக்கக்கூடிய ஈராக். ஸோ அங்கே என்ன செய்து கொண்டார்கள்? கைதிகளாக அவர்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்படியாக எடுத்துக்கொண்டு சென்ற பின்பதாக அவர்கள் எல்லோரும் கைதிகளாக இருக்கிறார்கள். அங்கே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை முதல்ல கட்டினது யார்? யார் கட்டினது? தாவீது கட்டினாரா, சாலமோன் கட்டினாரா? சந்தேகமாக இருக்கா? சந்தேகம் இல்லை. தாவீதுக்கு கட்டலாம்னு சொல்லி தாவீது கேட்டார். ஆனால் யார் அப்ரூவல் கொடுக்கல? கர்த்தருக்கு அப்ரூவல் கொடுக்கல. நீ வேண்டாம்ப்பா, உன் கை எப்படி இருக்கு, நீ வந்து ரொம்ப உன் கை வந்து ரத்தம் தோய்ந்திருக்கு, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, நீ கட்டக்கூடாது, உன்னுடைய மகன் கட்டுவான். யார் அந்த குமாரன்? சாலமோன். ஸோ சாலமோனை ஆண்டவர் எழுப்பி அந்த தேவாலயத்தை மிகவும் அற்புதமாக கட்டினார்கள். ஐயா சொன்னாங்க, இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது தூண்களை எல்லாம் வந்து ஒரு தூண்லையும் நீங்கள் பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அளவில்லாமல் போகும் மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கும் மேலாக தேவன் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் கொஞ்ச நாள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு சபையை பொறுப்படுத்திருந்தோம். அங்கே நம்மளை ஆராதிப்பது போல் நாம் ஆராதிக்க முடியாது. அங்கே போலீஸ் என்ன செய்வாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட இடம். அங்கே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் நிறைய சேரெல்லாம் காலியாக இருக்கும். அப்பொழுது எங்கள் சபை மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எந்தெந்த சேரெல்லாம் காலியாக இருக்கோ அந்த சேரில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த சேரை நிரப்புங்க, ஒரு ஆத்மாவை கொண்டு வாருங்க. அதே போல் ஆண்டவர் என்ன செய்தார், நாங்கள் அங்கிருந்து வருவதற்கு முதல் 13 ஆண்டுகள் அந்த சபையில் நாங்கள் இருந்தோம். அந்த 13 ஆண்டுகள் முடித்து நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் இடமில்லாமல் போக மாட்டோம். அந்த சபை ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்து நிற்பாங்க, கதவுக்கு வெளியே நிற்பாங்க. அந்தளவுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன். எனவே நீங்கள் சபைக்குரிய காரியங்களை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிற தேவன். சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால் அவர் என்ன செய்தார், அத்தனை கோல்டு எல்லாம் சில்வர் அப்புறம் பிராஸ் எல்லாத்தையும் போட்டு அழகாக அவர் கட்டி வைத்தார். ஆனால் நேபுகாத் நேச்சார் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் இடித்து போட்டு விட்டார். இடித்து போட்டது மாத்திரமல்ல, அங்கே பார்த்தால் அங்கே நிறையா தங்கமெல்லாம் நிறைய மேலே இருந்துச்சு. அதை எப்படி அவங்களால சுரண்டி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்ன செஞ்சார், எல்லாத்துக்கும் தீ வச்சார். தீ வச்ச உடனே அந்த தங்கம் என்ன செய்து அப்படியே உருகி அப்படியே கீழே அந்த அடித்தளத்தில் இருந்தது. அப்படியே அந்த அடித்தளத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். எனவே அந்த தேவாலயம் தரைமட்டமாகிவிட்டது. அப்படியாக தரைமட்டமாகி கொண்டு அங்கே இருந்தக்கூடிய பாத்திரம், அந்த தேவாலயத்துக்குரிய பாத்திரங்கள், அந்த தேவாலயத்தில் இருந்தக்கூடிய தங்கம், வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் அவர்கள் அந்த பாபிலோனுக்கு அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அங்கே போய் அவர்களை கைதியாக வைத்திருந்தார்கள். சிலரை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். அந்த மாதிரி பிடிச்சு கொண்டு போனதில் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். வெரி குட். யார்? தானியேலையும் பிடித்து கொண்டு போனார்கள். அப்படியாக போகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்திருந்தார், அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். 70 ஆண்டுகள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சிறைவாசமாக இருக்க வேண்டும், அதன் பின்பதாகத்தான் உங்களுக்கு விடுதலை வரும் என்று சொல்லி. இந்த நெகேமியா அந்த 70ஆம் ஆண்டு அந்த முடிகின்ற பகுதியிலே வாழ்ந்த ஒரு மனிதன். தானியேல் தொடக்கத்தில் இருந்தது. வேதத்தை நாம் படிக்கின்ற பொழுது அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் படிக்கக்கூடாது. நமக்கு நம்ம சபையிலிருந்து காலண்டர் கொடுத்துருக்காங்களா? சரி, அதெல்லாம் எதுக்கு? அதில் ஒரு வசனமும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இருக்கா? வசனம் இருக்கா? அதை எப்போ படிப்பீங்க? அவசரமாக வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் இல்லைங்க? சரி, இன்றைக்கி பைபிள் படிக்க நேரம் இல்லை. நான் காலையில் 7:30 வரைக்கும் தூங்க வேண்டியது.
7:45 எழுந்திரிச்சு கரன்னு பல் தேய்ச்சிட்டு 8 மணிக்கு பஸ்ஸை போய் பிடிக்கும், இல்லைன்னா 8 மணிக்கு ஓடணும். அதுக்கு முன்னால் என்ன செய்கிறது, போய் அந்த வேத வசனத்தை இன்றைக்கி என்ன தேதி, தேதி சொல்கிறா சீக்கிரம், இன்றைக்கி தேதி என்னடா சொல்லு, தேதியை பார்த்து படிச்சுட்டு ஒரே ஓட்டம். அதுவும் வேதத்தை படிப்பது இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை நாம் தெளிவும் திட்டவட்டமாக படிக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். அவசரமாக நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த வசனத்தை பார்த்து படிக்கிறதுக்கு இல்லை. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வசனத்தை நீங்கள் அந்த நாள் முழுவதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அந்த வசன காலண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. இனிமேல் அப்படி படிப்பீங்களா? வேத வசனத்தை நல்லா படிப்பீங்களா? இல்லை அந்த 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 காலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை படிப்பீங்களா? வேத வசனம் படிப்பீங்களா? அப்பவும் கொஞ்சம் கை தான் போகுது. ஹல்லேலூயா. உற்சாகமாக நாம் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். சரி, அப்படியாக நாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது அந்த முழுவதும் நடந்த காரியம் என்ன என்பதை நாம் தெளிவும் திட்டவட்டமாக நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, நெகேமியா அந்த 70 ஆண்டுகளின் கடைசி பகுதியில் இருந்த மனிதனாக இருந்தார். அந்த நாட்களிலே எஸ்ராவை ஆண்டவர் எழுப்பி ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுப்பி எஸ்ரா அந்த அவர் என்ன செய்தார், எருசலேமுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தை அவர் கட்டி முடித்தார். சரி, தேவாலயம் கட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யலாம், சுற்றி இருக்கக்கூடிய அந்த அலங்கத்தை, அந்த சுவரை கட்டுவோம் என்று கட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது எதிர்ப்பு வந்தவுடனே என்ன செய்தார்கள், அப்படியே விட்டுவிட்டார்கள். அவை எல்லாம் அப்படியே இடிந்த நிலையிலே கிடந்தது. அந்த சூழ்நிலையில்தான் இந்த நெகேமியா என்ன செய்கிறார், தன்னுடைய சகோதரனை அனுப்பி, நீ போய் அங்கே போய் எருசலேமில் பார்த்துட்டு வாப்பா, எப்படி இருக்குது எருசலேம்னு சொல்லி அவர் அனுப்புகின்றார். அப்படியாக அவர் அனுப்புகின்ற பொழுது தான் அந்த வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நெகேமியா யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. ஒரு நாளிலே அந்த ஆலயம் பெரிய ஒரு அழகான ஒரு ஆலயமாக இருந்தது. அந்த நாளிலே அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டதாக அது கிடக்கின்றதை பார்க்கிறோம். அதை கேட்கின்ற பொழுது இந்த நெகேமியா அவனுடைய உள்ளம் உருகுகிறது. ஐயோ, என்னுடைய தாய் தகப்பனார், என்னுடைய பெற்றோர், என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்த அந்த ஆலயம் இந்த நாளில் இடிபட்டு கிடக்கிறதே என்று கூடிய ஒரு பாரம் அவருடைய உள்ளத்தில் வந்தது. அந்த பாரத்தினாலே அவர் என்ன செய்கிறார், 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. போதுங்க சிஸ்டர். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்க தொடங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற காரியம், அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். அவர் ஒரு, எல்லாரும் சொல்லுங்க ஜெப வீரன் என்று சொல்லி, ஜெப வீரன். அவர் என்ன செய்கிறார், அங்கே கேட்கிறார், அவங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த ஆலயம் அலங்கம் எல்லாம் இடிபட்டு கிடக்கிறது என்று சொன்னோடனே அவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. துக்கமான உடனே அவர் என்ன செஞ்சுருக்கலாம், அவர் எங்கே வேலை பார்த்துட்ருக்காரு, எங்கே வேலை பார்க்குறாரு, அது எங்கே இருக்குது, அரண்மனையில். அப்போ அரண்மனையில் சார் நேராக கிங்கிட்ட போய், கிங் ஒரு படையை அனுப்பிச்சி விட்டு அங்கே போய் கொஞ்சம் கட்ட சொல்லுங்கள் கிங் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். கேட்டாரா? இல்லை. அவர் எங்கே போனார், நேரா யார்கிட்ட போனார், பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவர் சொல்லுற பாருங்க, அங்கே வார்த்தைகளை கேட்ட பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருகின்றது, ஏதாவது ஒரு துக்கம் வருகிறது, ஏதாவது ஒரு காரியம் தேவை என்று சொன்னால் யாரை நோக்கி ஓடுகின்றோம்? மனிதர்களை நோக்கி நாம் ஓடுகின்றோமா,
அல்லது அரசாங்கத்தை நோக்கி ஓடுகின்றோமா, அல்லது அலுவலகத்தை நோக்கி ஓடுகின்றோமா, அல்லது தேவனை நோக்கி ஓடுகின்றோமா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கின்ற காரியம், நீ யாரை நோக்கி ஓடுகின்றாய்? நாம் யாரை நோக்கி ஓட வேண்டும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை அறிந்த தேவனாக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் நம்முடைய தாயின் கற்பத்திலே அவர் கண்ட தேவனாக இருக்கின்றார். உங்களுக்கு என்ன தேவை என்பது நம்முடைய வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிற தேவன். அப்படியாப்பட்ட தேவனை நாம் விட்டுவிட்டு நாம் எங்கே போகிறோம்? மனுஷர்களுக்கு பின்னதாக. இவர்கிட்ட போய் அவர் கொஞ்சம் சிபாரிசு பண்ணார்னா எனக்கு வேலை சீக்கிரமாக நடந்துருங்க, இவர் அங்கே சொன்னார்னா சீக்கிரமாக வேலை நடந்துருங்க. இன்னும் ஒருவேளை வேலை நடக்கலாம், ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. நம்முடைய தேவைகளை முதலாவதாக யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? பரலோகத்தின் தேவனை. நீங்கள் அதெல்லாம் செய்வீங்களா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அவர் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். சரி, அப்படியாப்பட்ட அந்த ஜெப வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேவனுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்கள் இன்னும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் முதல் தடவை மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை, ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்கின்றார்? ஜெபிக்கின்றார். சரி, இன்னொரு கூட பாருங்களேன். 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து போதுங்க சிஸ்டர். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ராஜா பார்க்குறார். இவர் என்ன செய்ய, ராஜாவுக்கு அந்த எப்பவும் அவர் இந்த பானத்தை கொண்டு வருவார். பானம்னா அந்த கிரேப் ஜூஸ் அல்லது அவருடைய பானங்கள் இருக்கும், அதை கொண்டு வந்து அவர் கொடுக்குறார். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் கொடுக்குறார். கொடுக்குறப்போ அவர் எப்படி கொடுக்குறார்? அவருடைய முகம் எப்படி இருந்தது? துக்க முகமாக இருந்தது. ராஜாவுடைய சமூகத்தில் யாராவது துக்கமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இப்போ இங்கே எத்தனை பேர் துக்கமாக இருக்கீங்க? யாராவது துக்கமாக இருக்கீங்களா? பார்த்தாவே துக்கமாக இருக்கிறாங்க. ஆமான்னு துக்கமாகவே சொல்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் களிப்போடு கூட இருக்க வேண்டும். களிப்பும் கொண்டாட்டமும் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கு. ஒருவேளை நமக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை நாம் கடந்து வரலாம். ஆனால் இந்த அரண்மனை, தேவனுடைய அரண்மனைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக எல்லா மூட்டை கட்டிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நெகேமியா ஒருவேளை ஆண்டவருடைய அந்த ராஜாவுடைய சமூகத்தில் அவன் துக்க முகமாக இருந்ததுனால ஒருவேளை அந்த நெகேமியாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கூட கிடைச்சிருக்கும். தெரியுமா? யாராவது ராஜாவுடைய சமூகத்தில் துக்கமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. பிடிச்சிக்கொண்டு கழுத்தை வெட்டிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நெகேமியாவை பாதுகாத்ததுனால அன்னைக்கு அவர் தப்பிச்சார். சரி, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம் கடைசி பகுதி. என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. பாருங்க, ராஜா அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறியே, உன் முகத்தை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி துக்கமாக இருக்குதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். ஐயா, எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிற கல்லறையெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த செவரெல்லாம் விழுந்து கிடக்குதுயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது ராஜா என்ன கேட்குறாரு, சரிப்பா நீ சொல்லு, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்பொழுது அவர் அந்த ராஜாவுக்கு பதில் சொல்லும் முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தை அவர் போய் கொடுக்கணும் ஓடி போய், ஐயோ நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஓடினாரா? இல்லை எங்கேயாவது நான் கொண்டு கதவை அடைச்சிட்டு நான் ஜெபம் பண்ணணும்னு ஓடினாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கதவை அடைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நின்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. இங்கே ராஜா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி.
ஆண்டவரே நீர் எனக்கு சரியான வார்த்தையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, அப்பொழுது தான் நான் என்ன செய்ய முடியும், ராஜாவுக்கு நான் சரியான பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிற ஜெபம் பண்ணுகின்ற ஒரு மனிதனாய் நாம் பார்க்கின்றோம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது போல் செய்கிறோமா? யாராவது நம்முடைய வேலையில் இருக்கின்றோம், நம்ம வேலை செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு திடீர்ன்ற ஒரு காரியம், நம்முடைய பாஸோ இல்லை நம்முடைய ஹெட்மிஸ்ட்ரஸோ இல்லை நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா உங்கள் சூப்பரண்டென்ட்டோ இல்லை யாராவது ஒரு பெரிய ஆஃபீஸரோ உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ போச்சுடா, அன்றைக்கி எது கூப்பிட்றாருன்னே தெரியல, இன்றைக்கி நான் ஒளிஞ்சோம் இல்லை, அப்படி தான் நம்ம நினைப்போம். அதுதான் நினைப்போம். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? இது வரைக்கும் கேட்காட்டி இனிமேல் கேளுங்க. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஒரு பிரதர் வந்து சொன்னார் எங்களுக்கு, அதுபோல் நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரை வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை நான் சார்ந்திருப்பேன் மனசில் வச்சுக்கிருவீங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு திடீரென்று ஒரு காரியம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய மனம் போக வேண்டியது யாரை தேடி? பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து என்று சொல்லுகின்றார். எனவே அந்த நெகேமியாவானவர் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கின்றதாக இருந்தது. நம்முடைய மொபைலில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மொபைல் எத்தனை பேர்ட்ட இருக்குது? மொபைல் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் பிரதர் கேட்குறாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லலையா? எல்லாம் வச்சுருக்கிறீங்கல்ல? அது மொபைலில் மேலே ஒரு சிக்னல் வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து சம்டைம்ஸ் பாஸ்டர் கூப்பிடுவார், சிஸ்டர் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் இந்த சபையை கொஞ்சம் சுத்தம் பண்ணுறீங்கன்னா, நான் ஹலோ பாஸ்டர் எங்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, நல்லா சொல்லுங்கள் பாஸ்டர். அவர் கத்துவார் அங்கேருந்து. இங்கே பார்த்தா எங்களுக்கு சிக்னல் வரல பாஸ்டர் அப்படின்ட்டு வச்சுருவாங்க. ஏன்? போய் கூட்டணும் இல்லாதனால. அப்படி செய்வீங்களா? செய்யாதீங்க. பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா வந்து பாஸ்டருக்கு உதவி செய்யுங்க. எப்படி அந்த சிக்னல், நீங்கள் மொபைல் வந்து அந்த சிக்னல் என்ன செய்யணும், எப்பொழுதும் இந்த டவர் கூட எப்படி இருக்கணும், கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கணும். அந்த கனெக்ஷன் போச்சுன்னா நீங்கள் பேசுகிறது என்ன செய்யாது, கேட்காது, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுபோல் உங்களுடைய இருதயமானது ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் கனெக்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கனெக்ஷன் போச்சுன்னா என்னாச்சு, வாழ்க்கையே போச்சு. ஹல்லேலூயா. எனவே எப்படிங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி கனெக்ஷன் வச்சுருப்பீங்க? எப்படி வைப்பீங்க? வெரி குட். ஜபத்தினால வைக்கலாம், வேத வாசிப்பினால, வேத வசனத்தினால வைக்கலாம். நீங்கள் பண்ணுறது ஜபம், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறது வேத வார்த்தை. சரிங்களா? ஸோ ஆண்டவரோடு கூட நாம் உரையாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நெகேமியா எப்படியாக ஆண்டவரோடு கூட உரையாடினார் என்று சொல்லி, இன்னும் நம் பின்னால் பார்த்தோம்னா இந்த பல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்திலும் அவர் என்ன செய்கின்றார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் முன்பதாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு மனிதனாய் நாம் இந்த நெகேமியாவை பார்க்கின்றோம். எனவே முதலாவதாக இந்த நாளிலே நாம் நெகேமியா வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம் அவருடைய ஜெப வாழ்க்கை. அவருடைய ஜெப வாழ்க்கை எப்பொழுதும் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக, எந்த ஒரு காரியத்திலும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. சரி, வெரி குட். அடுத்த காரியத்துக்கு நாம் போவோம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எருசலேமின் அலங்கம் ஈடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது. என்ன பாரம் இருந்தது? என்ன பாரம் இருந்தது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அவருடைய தாய் தந்தையுடைய கல்லறை எல்லாம் இடிபட்டு கிடக்கிறது. எருசலேமத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மதில் எல்லாம் இடிந்து விழுந்து கிடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே இதிலிருந்து அவர் என்ன செய்கின்றார்? அந்த பாரத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் தரிசனமாக மாற்றுகின்றார். எப்படி?
சரி, இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். எனவே நான் இதற்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் இதற்கென்று ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு முயற்சி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஓடி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கின்றார். ஆண்டவர் அவரை எழுப்புகின்ற ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம். ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அங்கே பார்க்கின்றோம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம். இந்த நான் எப்படி துக்க முகத்தோடு இராமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாரத்தை அவர் தரிசனமாக மாற்றுகின்றார். எப்படி? அப்பொழுது அவர் ராஜாவுக்கு அவர் உதவி செய்வார் என்று சொல்லி. அந்த நாளிலே நெகேமியாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? அலங்கத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தரிசனம் இருக்கிறதா? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நான் சிறந்து விளங்குவேன்? நான் என்ன செய்வேன்? நான் பார்த்து இந்த மனப்பாட வசனமெல்லாம் படித்தாங்க. நல்லா அந்த குயிஸெல்லாம் வச்சு டெஸ்டெல்லாம் எழுதி கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு கரங்களை தட்டுவோமா? 4 பேர் 5 பேர் தான் வாங்கினாங்க. ஆனால் இங்கே இருக்கிறோம் ஏறக்குறைய ஒரு 40-50 பேர் இருப்போம் இல்லையா? எல்லோரும் நான் அந்த பரீட்சையில் என்ன செய்யணும்? அந்த படிக்கணும், அந்த வேத வசனத்தை படிக்கணும், அந்த அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி எல்லோரும் ப்ரைஸ் வாங்கணும். வாங்குவீங்களா? அப்போவும் 4 கை தான் மேலே போகுது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் படிக்க வேண்டும். உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னு சொன்னால் போதரையிட்ட சொல்லுங்கள், ஐயா எனக்கு எழுத தெரியாத ஆனால் வசனம் தெரியும், நீங்கள் எடுத்து கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி. எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார். அவர் படிக்கவே இல்லை. அவர் படித்தது 2ஆம் கிளாஸு. ஆனால் நீங்கள் பைபிளில் எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுவார். நான் எங்க படித்து எந்த வேத வசனத்தை எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் தெரியும். நான் ஒரு சில சமயத்தில் அவர் என்ன செய்வேன் தெரியுமா? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் இந்த வசனம் எந்த இடத்துல இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு. பிரதர் நீங்கள் அந்த அதிகாரத்தை, இந்த புக்கை எடுத்து இந்த அதிகாரத்தில் லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள், அந்த கடைசிக்கு முந்தின வசனம் அப்படின்னு சொல்லுவார். அவர் படிக்கவே இல்லை. 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது. அது கூட பாதி நாள் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அவருக்கு ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா படிக்கலை அப்படின்றதுனால உங்களுக்கு வேதவசனம் படிக்க வராதுன்றதில்ல. படிங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள், நீ எனக்கு அதை வேதவசனத்தை திருப்பி திருப்பி படிப்பா அப்படின்னு சொல்லி. அவன் படிப்பான். நீங்கள் கேட்டு அதை என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்றதாக இருக்கின்றது. சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம், ஒரு எண்ணம், ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம் தேவை. என்ன நோக்கம்? நீங்கள் வேறு பாஸ்டர், நாங்கள் எங்கள் பிள்ளை என்ன செஞ்சு படித்து அவன் 10th கிளாஸை பாஸ் பண்ணான்னா அதுவே எங்கள் தரிசனம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியா? இல்லை அவன் படித்து 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்கிறீங்களா? இல்லையா? இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் அவன் படித்து நன்றாக வளர்ந்து ஆண்டவருக்கென்று என்ன காரியம் செய்கிறான், அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். ஐயாவுக்கு அவங்களுடைய தரிசனம், ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் வளர்த்து அவளை ஊழியத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு வைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. வச்சிருக்கிறாங்களா? உங்களுக்கு போதராகவே ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். அதே போல் நீங்கள் என்ன செய்ய, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு தரிசனம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை, என்னுடைய பிள்ளையை இந்த ஒரு பணிக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும், மிஷனுக்கென்று அல்லது ஆண்டவருக்கென்று நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம் இருந்தது? அலங்கத்தை கட்ட வேண்டும். நீங்கள் எந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய அலங்கத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளிலே வெறும் தூணாக நின்று கொண்டிருந்த இந்த ஆலயம் இந்த நாளிலே ஒரு அழகிய ஆலயமாக இருக்கிறது. அது ஏன்? தரிசனத்தினாலே வந்தது. அதே போல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? உங்களால் முடிந்தது ஆண்டவருக்கென்று செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் மூலமாக, உங்கள் பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும். செய்வீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து நாம் வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
சரி, அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால் நீதிமொழிகள் 29:18 வாசித்துருங்க. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதாவது போதும். அதாவது தீர்க்க தரிசனம்னா, அதாவது இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு சிறிய ஒரு மாறுதல் இருக்கிறது. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆங்கில வேதாகமத்தில் வேர் தெர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது எங்கே ஒரு தரிசனம் இல்லையோ அங்கே மக்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு தரிசனம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் சீர்கெட்டு போவதற்கு சான்ஸ் இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை அர்ப்பணித்து அவர்களை ஒரு தரிசனத்தோடு வளர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசியுங்கள் மார்க் 16:15. அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வெரி குட். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதான் நம்முடைய சபையிலிருந்து செய்யணும். நம்ம மிஷன் சபை, நம்முடைய சபை இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷ சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நற்செய்தி. கரெக்டு. என்ன செய்யணும்? நம்ம ஊழியர்களை உருவாக்க வேண்டும். வெரி குட், நல்லா சொன்னீங்க சிஸ்டர். ஊழியர்களை உருவாக்க வேண்டும், ஊழியர்களை அனுப்ப வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம் நம்முடைய சபைக்கு. அதே போல் அந்த தரிசனம் என்ன செய்யணும்? அடுத்த லெவலுக்கு வரணும், குடும்பத்துக்கு வரணும். நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளை அவர்களை நான் தயார்படுத்துவேன், அவர்களை நான் ஆலயத்துக்கு அனுப்புவேன், அவர்களை நான் ஊழியர்களாக நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். சரி, இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாம் சபையோடு கூட இணைந்து நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாஸ்டர் 10 தடவை கூப்பிட்டா தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றது இல்லைங்களா? இல்லையா? ஒட்ட கூப்பிட்டே வருவீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறத கேட்பீங்களா? ஆமாம். யாரும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, யாரும் நம்மளை கூப்பிடுறதுக்கு தேவையே இல்லை. இது யாருடைய கடமை? சபை மக்களாகிய நம்முடைய கடமை. ஆண்டவர் ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆலயத்தில் நாம் சென்று நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும், மக்களோடு கூட சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை. இதுக்கு மற்றவங்க ஒன்று சொல்கிறதுக்கு, நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. இது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதை ஆண்டவர் சொல்லுகின்றார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நாம் அப்படியாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சுவிசேஷத்தை பாரத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் எடுத்து செல்லுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். செய்வீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படியாக நாம் அந்த நெகேமியா அந்த ராஜான் இடத்துல கேட்கிறார். அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா, நீ என்ன செய்ய, போயிட்டு வந்துரு, நீ உன் ஊருக்கு போயிட்டு வந்துரு. அத்தோடு அவர் விடலை. ஆனால் நெகேமியா என்ன செய்கின்றார்? இன்னும் ஒரு காரியத்தை ராஜாவின் இடத்துல கேட்கிறார். ஐயா, நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ராஜாக்கள்லாம் இருக்காங்க, நிறைய காடெல்லாம் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் லெட்டர் கொடுங்க. அங்கே இருக்கவங்களுக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? அங்கே போய் நல்லபடியாக அந்த ஆலயத்தை நாங்கள், அந்த சலங்கத்தை நாங்கள் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அந்த யோசனையை யார் அவருக்கு கொடுத்தது? ஆண்டவர். அந்த நேரத்தில் அவர் ஜெபித்த பின்பதாக ஆண்டவர் அவருக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் அதற்குரிய தேவையான காரியங்களை வாய்க்க செய்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அவர் கேட்டார். கேட்ட உடனே அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. வழியில் போகும் பொழுது அவர் மாத்திரம் தனியாக போகவில்லை, அவர் கூட ஒரு பெரிய படையவே அனுப்பிச்சி விட்டார். ஒரு 20,000 பேரை அவர் அனுப்பிச்சி விட்டார். அதுவும் இல்லாமல் நிறைய குதிரை வீரர்கள், அந்த இராணுவம் மொத்தம் அவரோட கூட போச்சு. அப்போ பாருங்கள், அந்த ஒரு ஜெபித்த அந்த ஒரு ஜெபத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நாம் பார்க்கின்றோம், அப்படியாக ஒரு தரிசனம் இருக்கின்ற பொழுது அந்த தரிசனமானது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து, அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து
அங்கே அவருக்கு உரிய காரியங்களை வாய்க்கச் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக பார்த்தோம். இரண்டாவதாக தரிசனம் உள்ள ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். சரி, அதில் இந்த தரிசனம் உள்ள காரியத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். அவர் அங்கே அலுவலகத்தில் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் தான் வேலை செஞ்சார். அவர் வேலை செஞ்சால்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். நம்ம வேலை செய்யலைன்னா சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி தான் அவருக்கும் வேலை செய்யலைன்னா சம்பளம் கிடைக்காது. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? வேலையை விட்டுட்டு அவர் என்ன செய்தார்? அங்கே சென்று ஆண்டவருடைய அலங்கத்தை அவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 12 ஆண்டுகள் அவர் அங்கே இருந்து அந்த எருசலேம் அலங்கத்தை முழுவதுமாக அவர்கள் கட்டி முடித்து அங்கே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்துவிட்டு அதன் பின்பதாக அவர் திரும்பி வந்தார். வந்து ராஜாவிடத்திலிருந்து விட்டு மீண்டுமாக அவர் திரும்பி சென்றதாக வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வேலையிலும் தன்னுடைய சம்பளத்தையும் அவர் இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காணிக்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கென்று எப்படி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் ஒருவேளை ஆண்டவருக்கென்று வருகின்ற பொழுது அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பர்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் பண்ணி எதிராக சின்ன சேஞ்ச் இருக்குது, உள்ளதுலேயே சின்ன சேஞ்ச் எது, அதை தேடி பார்த்து எடுத்து அதை காணிக்கை பெட்டியில் போடுறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த காணிக்கை பெட்டி மற்ற எல்லா இடத்தையும் விட்டார். அவர் எங்கே வந்து நின்னார்? காணிக்கை பெட்டி பக்கத்தில் வந்து நின்னார். என்ன செஞ்சாங்க? நிறையா பேர் வந்து நிறையா காசெல்லாம் போட்டாங்க. நிறையா பேர் கொஞ்சம் சத்தம் நல்லா கேட்கணுன்றக்காண்டி சில்லறையாக மாற்றிட்டு வந்து டப்பான்னு பாக்ஸில் போட்டாங்க. அவங்கள பற்றி ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. அவர் யாரை பற்றி சொன்னார்? 2 காசு போட்டு அந்த ஒரு விதவை சொன்னார். என்ன சொன்னார்? அந்த விதவையை மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் அவங்க தான் அதிகமாக போட்டார்கள்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பது தான். எந்த முகத்தோடு கொடுக்கிறோம், எந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கென்று அந்த அலங்கத்துக்கென்று அவர் போட்டு தன்னுடைய வேலையையும் சம்பளத்தையும் விட்டுட்டு கூட அவர் போய் செய்கிற ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய சாட்சி கூட உண்டு. நான் வந்து பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து இதில் நர்சிங் டியூட்டராக ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ஸோ அப்படியாக ஒரு வேலை செய்துகிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு சம்பளம் ஓரளவு ஒரு நார்மல் சம்பளம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியாக இருக்கின்றப்போ என்கிட்ட வந்து நிறையா கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிரெடிட் கார்டுனால் தெரியுங்களங்க, நம்ம என்ன செய்யலாம், நிறையா வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பைசா கொடுக்குறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியாக நான் என்ன செய்யேன், கிரெடிட் கார்டில் நான் நிறையா வாங்கி கடன் அதிகமாகி விட்டது. கடைசியில் பார்த்தா அந்த கடன் வந்து 2 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது. அப்படி எனக்கு மிகவும் மனசு வேதனையாக இருந்தது. ஐயோ கர்த்தாவே, நாங்கள் இந்த 2 லட்சம் ரூபாயை நாங்கள் எப்படி போய் இந்த கடன் அடைக்கப்போம்? எங்களுக்கு இருந்த சம்பளம் வந்து ஒரு 10,000 ரூபா, 8,000 ரூபாய், 10,000 ரூபா அந்த அளவு தான் இருந்தது. ஆனால் அங்கே 10 மடங்கு 100 மடங்கு அங்கே அதிகமான மாதிரி. இப்போ 10,000 ரூபா வாங்கியிருக்கோம். எப்படி நாங்கள் 10 மடங்கு எங்களுக்கு சம்பளம் போட்டாலும் அது பத்தாத ஆண்டவரை, நாங்கள் எப்படி இதை செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் என்ன செய்யலை, ஒரு தசமபாகம் நாங்கள் ஒரு நாளும் கொடுக்கிறவர்களாக இல்லை. ஆண்டவருக்கென்று நாங்கள் கொடுப்போம், அநேகமான காணிக்கைகள் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்வோம். ஆனால் ஆண்டவருக்கென்று நாங்கள் தசம பாகத்தை கொடுக்காதவர்களாக நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார், மகனே மகளே, நீ வந்து உன்னுடைய தசம பாகத்தில் நீ வந்து ஒரு உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அதில் உண்மையுள்ளவர்களாக இருங்க. நாங்கள் 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், இனிமேல் நான் உம்முடைய பைசாவை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பைசா எடுக்கிறவர் யார்? திருடர்கள்னு சொல்லுது. நம்ம ஆண்டவருக்கு திருடர்களாக இருக்கோமோ? இல்லை, வேண்டாம், அப்படி சொல்லவே வேண்டாம். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கவே கூடாது. நம்ம என்ன செய்வோம், அவரை இனிமேல் நாங்கள் ஒழுங்காக நாங்கள் தசம பாகம் கொடுக்குறோம் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம், தீர்மானம் எடுத்தோம். அப்போது எங்களுக்கு திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஐயோ, இப்போ ஏற்கனவே எவ்வளவு கடன் இருக்குது? 2 லட்ச ரூபா கடை இருக்குது. இது அது கூட இதையும் நம்ம இப்போ இந்த தசம பாகம் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? பைசா குறைஞ்சி போகுமே. ஆண்டவரை கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
இந்த கடன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், உமக்கு தசமபாகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், நோ, நீ இந்த கஷ்டத்திலும் நீ என்ன செய்யணும், தசமபாகம் கொடுங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம். ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், சரி ஆண்டவரே, நீ சொன்னீர் இந்த கஷ்டத்திலையும் இந்த கடன் சூழ்நிலையிலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை நாங்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்து விடுவோம் என்று சொல்லி எடுத்து கொடுத்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். நாங்கள் எங்கெல்லாம் எங்களோட பைசா வந்து நிறைய இடத்துல அங்கங்கே ஸ்டக்காக இருந்தது. எங்கெல்லாம் ஸ்டக்காக இருந்ததோ அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்கணும் இல்லைங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபா நாங்கள் கொடுக்கணும், அதை கொடுக்க வேண்டியிருந்தது, ஆனால் அந்த பைசாவை மறந்தே போயிட்டோம். ஏன்னா நான் வந்து பல பேங்க்கில் வேலை பார்த்தேன். ஏதோ ஒரு பேங்க்கில் அரியர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க கூப்பிட்டு, பீட்டர் யூ ஹாவ் ஒரு 1,50,000 ரூபா இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஆங்காங்கே கதவை திறந்தார். எங்களுடைய கடன் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை விட நீங்கள் ஆசீர்வதித்து உங்களை அனுப்புகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை சும்மா அனுப்புகின்ற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்கப்புறம் ஆண்டவரே தசமமாக நாங்கள் கொடுக்குறோன்னு நினச்சோம். நீர் வந்து எங்களுக்கு இப்போ நிறையா கொடுத்துருக்குற ஆண்டவரே, எங்களுக்கு போதும். இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம், 10% இல்லை ஆண்டவரே, 12.5% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் கழித்து 12% கொடுத்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஐயோ ஆண்டவரே, நீர் இப்படி 12% கொடுக்குறீர்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, எங்களுக்கு இது போதும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் என்ன செய்வோம், இன்னும் ஒரு 2.5% அதிகப்படுத்தி 15% கொடுக்குறோம் ஆண்டவரே என்று சொல்லி கூட்டினோம். நாங்கள் கூட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுகிறார். எங்கள் பேங்க்லேருந்து திடீர்னு கூப்பிடுவாங்க, ஓ இந்த மாதம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் பே அப்படின்னு சொல்லி ஒரு மணி கொடுப்பாங்க. இப்படியாக என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். எங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போட்டி. நாங்கள் அதிகப்படுத்துவோம், ஆண்டவரும் அதிகப்படுத்துவார். இப்படியாக 20% கொடுக்க வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகின்ற தேவன். இதை நான் பெருமைக்காக தயவு செய்து சொல்லுகிறேன் என்று நினைக்கவே வேண்டாம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கென்று கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆனதே இல்லை. நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீர்களோ, ஐயா தான் வாசித்தாங்க, என்ன ஒரு வசனம் வாசித்தாங்கல்ல, அமுக்கி வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சளிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு நாளும் அவர் கடன்காரர் அல்ல. உங்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர் உங்களை சும்மாவே அனுப்ப மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்கின்ற காரியம் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதுக்காக வேண்டி ஆண்டவரே நான் 10 ரூபா போடுறேன்ட்டு 10 ரூபா போட்டு 20 ரூபா இருக்கான்னு தேடாதீங்க. ஆண்டவர் அப்படி தேட வைக்க மாட்டார். அல்லேலூயா. புரியுதா சொல்கிறது? ஆண்டவருக்காக நான் 10 ரூபா போட்டேன், நான் ஆண்டவர் எனக்கு 20 ரூபா கொடுப்பான்னு சொல்லி யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கின்ற தேவன். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எனவே நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடன் வாங்கி போடுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தை ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கென்று நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நீங்கள் கொடுங்கள். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அப்படி அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முதலாவது நாம் பார்த்தோம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப வாழ்க்கை. இரண்டாவது பார்த்தோம் அவர் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருந்தது. சரி, மூன்றாவது கடைசியாக ஒரு பகுதியை பார்ப்போம், அர்ப்பணிப்பு. அதாவது தேவன் என்ன செய்கின்றார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை, நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் நடத்தி வந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்கின்றோம். அவர் அரைகுறை மனதோடு அல்ல,
முழு மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்றி, அதாவது தன்னுடைய அலங்கத்தை, தேவனுடைய அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும், அந்த தேவனுடைய பட்டணத்தின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு கூட, தரிசனத்தோடு கூட அவர் சென்ற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கின்றதா? அர்ப்பணிப்புன்னா என்னதுங்க? ஆண்டவருக்கென்று நான் இதை செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம். என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை 9 மணியா நான் சர்ச்சில் போய் நிற்பேன். நினைப்பீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் தான் இருக்காங்க இங்கே. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு கை மாத்திரம்தான் மேலே போகுது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 9 மணியா எங்கே இருக்கணும்? சர்ச்சுக்கு நேரம் வந்துடணும். சாப்பாடு இருக்கா? அது இன்னொரு மேட்டர். தண்ணி இருக்கா? அது வேறு மேட்டர். சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, தண்ணி இருக்கோ இல்லையோ, 9 மணிக்கு எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர், அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாஸ்டர், வந்திருக்காங்களா நீங்கள் சொல்லிடுங்க. சரிங்களா? அடுத்த வாரம் நான் உங்கள் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். சரிங்களா? எல்லோரும் வந்தாங்களான்னு. வருவீங்களா? சத்தம் மெதுவாக வருதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் தேடி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்க வேண்டும். சாமுவேலை பாருங்கள். சாமுவேல் எங்கே இருந்தார்? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆலயத்தில் இருந்தார். அவர் காலையில் எந்திரிச்சார்னா நைட்டு வரைக்கும் அவர் ஆலயத்தில் அந்த விளக்குகளெல்லாம் தொடச்சி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஆண்டவர் சாமுவேல் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சார்ல. அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன். எனவே உங்களுடைய உள்ளம் ஆலயத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அந்த ஒரு டெடிகேஷன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஆண்டவரை நான் தரிசிப்பேன், ஆண்டவரிடத்தில் நான் போராடுவேன், ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிப்பேன், பிறருக்காய் நான் மன்றாடுவேன். இன்னும் 2 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஹலோ, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய சித்தமான ஒரு மனிதன் வர வேண்டும். இந்த மனிதன் தான் வரணும், இந்த மனிதன் வரக்கூடாதுன்னு இல்லை, இல்லைங்களா? நாங்கள் என்ன நானும் எங்கள் மனைவி என்ன தெரியுமா ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, நேபுகாத் நேச்சாரை நீர் என்ன செஞ்சிரு? 2 வருஷம் வச்சிருந்த. நேபுகாத் நேச்சார் ஒரு மோசமான ஒரு ராஜா தான். ஆனால் அவனை மாடு திங்கிற மாதிரி புல்லை திங்க வச்சு புத்தி கொடுத்தீங்க. அது மாதிரி புத்தி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கல்ல மண்ணை எடுத்து கூட ஆண்டவர் என்ன செய்வார்? ஆட்சி செய்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், வட தேசங்களிலே அந்த சுவிசேஷத்துக்கு எவ்வளவு மக்கள் அடி வாங்குகிறார்கள், அவர்களை கொல்றாங்க, ஏறி குதிக்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர்றப்போ அப்படியே அழகாக ஒரு ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துக்கிறீங்க இல்லையா? 2 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு, இதை பாருங்கள், இங்கே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைங்களை எப்படி அடிக்கிறாங்க பாருங்கன்ட்டு நீங்கள் ஃபார்வேர்டு மாத்திரம் பண்ணி விட்டுறீங்க. ஆனால் அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்புங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நாம் போராடி ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள். எனவே நமக்கு அந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க வரைக்கும் அவர் விடவில்லை. அவர் எப்படி செஞ்சாங்களாம்? ஒரு கையில் கத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் சாந்து கையில் பிடிச்சிட்டு சிமெண்ட்டை வச்சு அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த விதமான அர்ப்பணிப்பு வேண்டும். நமக்கு கத்தி என்னதுங்க இருக்குது? வேத வசனம். கத்தி யாரும் கத்தி கொண்டு வந்தவங்களாம் தூக்கி காட்டுங்க பார்ப்போம் கொஞ்சம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் மொபைலை தூக்கி காட்டுறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேத வசனத்தை கத்தி, அந்த பட்டயமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விதமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அர்ப்பணிப்பு எப்பொழுது வரும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய செய்கையிலே என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். வாசிங்க ஒரு வசனம், எபிரெயர் 12:14. எபிரெயர் 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆண்டவரை தரிசிக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? திருப்பி சொல்லுங்க. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்.
இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. 1 பேதுரு 1, 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எதுலங்க? நம்முடைய வார்த்தையில மாத்திரம் பரிசுத்தமா? நம்முடைய செய்கையில் மாத்திரம் பரிசுத்தம் சொல்கிறாரா? நம்முடைய இருதயத்திலையும் எல்லாவற்றிலையும் சொல்லி பாருங்களேன். இந்த வசனத்தை சொல்லுது, அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், எல்லாம் நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மற்ற மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா தான் அதை அவங்க தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தாவே நீ என்ன செஞ்ச? ஒளிஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறார்ல. அதே போல் அதாவது ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஏன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எப்படி நீங்கள் அவங்கள சாப்பாடு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? இன்றைக்கி நான் உங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன், நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? பாஸ்டர் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிட்டார் சாப்பாடு, இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? 2 பேர் தான் சொல்கிறாங்க கொடுப்போம். கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? எந்த மாதிரி பிளேட்டில் கொடுப்பீங்க? நேற்றுக்கு நைட் சாப்பிட்டு கழுவாமல் வச்சுருக்க பிளேட்டில் போட்டு கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்படி ஏன் அப்படி கொடுக்க மாட்டீங்க? எதுங்க? சுத்தமாக இருக்கிற பிளேட்டில் தானே கொடுப்பீங்க, இல்லைங்களா? அழுக்கு பிளேட்டில் கொடுப்பீங்களா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு அழுக்கோடு போய் ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவுகின்ற தேவன். அவர் என்ன செய்கிறார்? இனிமேல் நீ என்ன செய்ய? என்னுடைய பிள்ளை, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிய பின்பதாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. எர்மைன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராணி ஒன்று இருக்கும். அது அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் இருக்கும். எங்கே குளிர் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும். எர்மைன்றது ஒரு கீரி பிள்ளை பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம், அந்த பாம்பாட்டியெல்லாம் வச்சு நீ சண்டை போட விடுறேன்னு கடைசி வரைக்கும் வந்துட்டு சண்டையை போட விட மாட்டான், பார்த்துருக்கீங்கல்ல? அது மாதிரி என்னாச்சு, ஒரு பெரிய ஒரு எருமைன்னு சொல்ல அந்த ஒரு கீரி பிள்ளை மாதிரி இருக்கும். ஆனால் அது வெள்ளை வெளேர்னு இருக்கும், பளிச்சுன்னு வெள்ளை இருக்கும். அது அந்த வட அமெரிக்கா பகுதியில் அதிகமாக இருக்கும், பனிப்புற இந்த பாசில். அதை போய் எப்படி பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ளே அது தங்கி இருக்கும். அதோட குட்டியெல்லாம் போட்டு அது வசித்து வரும். அந்த எருமைனை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். எப்படி தெரியுமா? அதுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னென்னா அழுக்கு. அதுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அழுக்கு, அசிங்கம், அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அந்த வேடர்கள் என்ன செய்வாங்க? அதை பிடிக்கணுன்றவங்க நிறைய அந்த சகதி, சாணி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த எருமைன் எங்கே தங்கி இருக்குதோ அந்த குழியை சுற்றிலும் அப்படியே போட்டு விட்ருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த எருமைன் என்ன செய்யும்? வெளியில் போய் ஏதாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்க பார்த்து அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க இந்த குழியில் அந்த சாணி, அந்த சகதி எல்லாத்தையும் அப்படியே சுற்றிலும் போட்டு விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க? சூன்னு விரட்டுவாங்க. அப்போ என்ன செய்யும்? அந்த எருமைன் வேகமாக ஓடி வரும். எங்கே ஓடி வரும்? தன்னுடைய கூட்டுக்கு, எங்கே இருக்கக்கூடிய அந்த குழிக்கு வேகமாக ஓடி வரும். அப்படியா ஓடி அங்கே பார்த்தா என்ன இருக்குது? எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கா? இல்லை, அசிங்கமாக இருக்குது. ஐயோ, அசிங்கமாக இருக்குதே. பின்னால் திரும்பி பார்த்தா நாய் துரத்திக்கிட்டு வருது. முன்னால் பார்த்தா அசிங்கமாக இருக்குது, அழுக்கு. அதை தாண்டிட்டு போகணும். அங்கே போனால் தன்னுடைய வெள்ளை வெள்ளையன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய ரோமமெல்லாம் அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யாது? அதை தாண்டி போகாது. பின்னாலையும் திரும்பி பார்க்கும், முன்னாலையும் பார்க்கும், பின்னாலையும் திரும்பி பார்க்கும், முன்னாலையும் பார்க்கும். அப்படியே அந்த வேட்டை நாய் என்ன செய்யும்? அப்படியே அதை கடித்து கொன்றும். தன்னுடைய வாழ்க்கையில்
ஒரு சிறிய ஒரு களங்கம் தன் மீது வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த எர்மைன்னு எனக்கூடிய அந்த ஒரு மிருகம் தன்னுடைய உயரவே கொடுக்குதுன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுதுதான் நமக்கு அந்த அர்ப்பணிப்பு வரும். அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே, அவருடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவாய் அவர் ஜெபத்தில் உங்களோடு கூட தரித்திருந்தார் ஆண்டவரே. அவர் கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வாய்க்க செய்தீர் கர்த்தாவே. அவருக்காய் நீர் போராடினீர். இன்றைக்கு எனக்காக நீங்கள் போராடுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் வாயை திறந்து நீங்கள் அவருக்கு சொல்லுவீங்களா? சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க பக்கத்தில் இருக்காங்களே கேட்குறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வர்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் வல்லமையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் உறவாட வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை காத்து நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜெப வாஞ்சையை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தரிசனம் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லாமல் இருக்கேன் ஆண்டவரே. எங்கெங்கே காத்தடிக்குதோ அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படி அல்ல ஆண்டவரே. நாங்கள் பற்றுக்கொண்டவர்களாய் வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரே என்னுடைய காணிக்கை பகுதியில் நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரிடத்துல ஒரு அர்ப்பணிப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அர்ப்பணிங்க. எப்படி நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் வந்த பொழுது 52 நாளிலே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 96 வருடம் பாழாய் கிடந்த அந்த அலங்கம் 52 நாளிலே கட்டி முடிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்க அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த பதிலை உடனே கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நீங்க சொல்றீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கென்று தன்னுடைய பரலோகத்தின் பொக்கிஷத்தை திறந்து கொடுக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்படலாம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் பரிசுத்தம் உள்ளவளாய் நான் வாழல ஆண்டவரே. உமக்கென்று நான் பரிசுத்தம் உள்ளவளாய் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாயிலே வார்த்தையிலே பரிசுத்தம், என்னுடைய இருதயத்தின் சிந்தனையிலே பரிசுத்தம், என்னுடைய கரங்களிலே ஆண்டவரே நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு கூட அருகில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகின்ற தேவன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி. நெகேமியா வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவரை கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நெகேமியாவை போல ஜெபிக்க, ஆண்டவரே நெகேமியாவை போல ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நெகேமியாவை போல ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தினாலே இதை செய்ய முடியாது கர்த்தாவே. உம்முடைய பலத்தை தாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சுய பலத்திலே நின்றோமானால் நாங்கள் விழுந்து போய்விடுவோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தேவையான பலத்தை தாருங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ராஜா, யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களை கரம் பற்றி நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தலைமுறைகளை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து கூட வழிநடத்தட்டும் ஆண்டவரே. பாஸ்டரையாவுக்காகவும் ஆண்டவரே தலைமையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஒருவர் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போக வேண்டாம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிரசன்னம் அபரித விதமாய் நீர் ஆசீர்வதித்து நீங்க அனுப்ப போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.